பைக்கில் சென்ற நகைக்கடை முதலாளி, போகும் இடமெல்லாம் பின்தொடர்ந்த கும்பல், ஸ்கெட்ச் போட்டு காத்திருந்த பிரபல ரவுடி, களையெடுத்த விழுப்புரம் காக்கிகள், கதிகலங்கி கதரும் பிரபல ரவுடிகள். விழுப்புரம் மாவட்டம் வண்டிமேடு அருகே அமைந்துள்ளது ரஹமத் கோல்டன் சிட்டி. இப்பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கட சுப்பிரமணிய செல்வம். 54 வயதான இவர் புதுச்சேரி கரிக்காலம்பாக்கம் பகுதியில் நகை அடகு கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் கடந்த மார்ச் 5ஆம் தேதி மாலை நேரத்தில் உரிமையாளர் வெங்கட சுப்பிரமணிய செல்வம் நகைக்கடையை மூடிவிட்டு பைக்கில் தனது வீடு அமைந்துள்ள விழுப்புரத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது கண்டமங்கலம் அடுத்த ஆழியூர் ஏரிக்கரை அருகே வெங்கட சுப்பிரமணிய செல்வத்தை ஆட்டோவில் வந்த 2 பேர் திடீரென வழிமறித்துள்ளனர். இதனால் நகைக்கடை உரிமையாளர் செய்வதறியாமல் நடுவழியில் திகைத்து நின்றுள்ளார். உடனே கத்தி முனையில் வெங்கட சுப்பிரமணிய செல்வத்தை பிடித்த ஆட்டோவில் வந்த 2 பணம் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இதையடுத்து நகைக்கடை உரிமையாளரை கத்தி முனையில் சோதனையிட்ட அந்த நபர்கள் மிரட்டி 1000 ரூபாய் பணத்தை வழிப்பறி செய்துள்ளனர். அதன் பிறகு வழிப்பறி செய்தவர்கள் அங்கிருந்து தப்பியுள்ளனர். நல்வாய்ப்பாக அவர்களிடமிருந்து உயிர் தப்பிய வெங்கட சுப்பிரமணிய செல்வம் கையில் இருந்த 1000 தவறவிட்டு வீடு போய் சேர்ந்துள்ளார். இதை அடுத்து 1000 ரூபாயுடன் வழிப்பறி கும்பலின் தொல்லை தீர்ந்தது என நினைத்த நகைக்கடை உரிமையாளர் செல்வம் மற்ற பணிகளில் கவனம் செலுத்தி வந்துள்ளார். ஆனால் வழிப்பறி சம்பவம் நடைபெற்று சில நாட்களில் செல்போனில் புது நம்பரில் நகைக்கடை உரிமையாளருக்கு அழைப்பு வந்துள்ளது. தொடர்ச்சியாக குறிப்பிட்ட புது நம்பர்களில் இருந்து போன் வர நகைக்கடை உரிமையாளர் அழைப்பை எடுத்துள்ளார். அதில் பேசிய நபர் 30 லட்சம் ரூபாய் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதையடுத்து நகைக்கடை உரிமையாளர் சற்றும் தாமதிக்காமல் கண்டமங்கலம் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த கண்டமங்கலம் போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். அதில் வழிப்பறியில் ஈடுபட்டு செல்போனில் கொலை மிரட்டல் விடுத்தது புதுச்சேரி மாநிலம் கரிக்காலம்பாக்கம் ராஜீவ்காந்தி நகரைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவரது மகன் அருணாச்சலம் மற்றும் மடுக்கரை சாலையைச் சேர்ந்த ஜெகநாதன் என்பவரது மகன் வாஞ்சிநாதன் என தெரிய வந்தது. இதையடுத்து அருணாச்சலம் மற்றும் வாஞ்சிநாதன் ஆகிய 2 போலீசார் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிறையில் அடைக்கப்பட்ட 2 மீதும் புதுச்சேரி தமிழக பகுதியில் வழிப்பறி, கொலை மிரட்டல் என பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து ரவுடிகளின் குற்ற நடவடிக்கையை தடுக்கும் பொருட்டு விழுப்புரம் எஸ்பியின் பரிந்துரையின் பேரில் அருணாச்சலம் மற்றும் வாஞ்சிநாதன் ஆகிய 2 குண்டர் சட்டத்தில் கைது செய்ய கலெக்டர் பழனி உத்தரவிட்டார். இதையடுத்து அருணாச்சலம், வாஞ்சிநாதன் ஆகிய 2 கண்டமங்கலம் போலீசார் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டதற்கான உத்தரவு நகலை கடலூர் மத்திய சிறையில் உள்ள அவர்களிடம் வழங்கினார். போலீசாரின் இந்த ஒழுங்கு நடவடிக்கைக்கு பலரும் வரவேற்பு தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து மற்ற ரவுடிகள் மீதும் போலீசார் நடவடிக்கை எடுக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் பிரபல ரவுடிகள் 2 மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது குற்ற பின்னணி கொண்டவர்களிடம் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.